நீங்கள் ஒரு இன்ஜுரியான ஃபாஸ்ட் பவுலராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து மறுபடியும் உங்களோட பழைய பேஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. அது வந்து என்ன ரீசனுங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் ஒரு 4 ரீசன் இருக்குது. என்னன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மசில் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகிடும். உங்களுக்கு அந்த இன்ஜுரியான கேப்பில் வந்து எப்படி இருந்தாலுமே மினிமம் 6 மந்த் கேப்புக்கு அப்புறமாச்சு நீங்கள் வந்து போய் விளையாட போயிருப்பீங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பவர் ரெடியூஸ் ஆகிருக்கும் அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்துமே வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பவுலிங் மெக்கானிசம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஆல்ரெடி வந்து இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு இன்ஜுரி ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சப்கான்சியஸாவே வந்து உங்களோட மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கிறதுனால உங்க இயர்லயே வந்து உங்களோட பவுலிங் மெக்கானிசம் வந்து சேஞ்ச் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பவர் டிரான்ஸ்ஃபர் வந்து ரெடியூஸ் ஆகும். உங்களோட பவுலிங் மெக்கானிசமை பற்றி நம்மளோட 2வது வீடியோல வந்து போட்டிருப்போம், அதை போய் செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி வந்து ஒரு கைனடிக் செயின். நீங்கள் வந்து பவுலிங் போடும்போது அது வந்து உங்களோட ஆங்கிள்லேருந்து நீக்கும், நீலேருந்து ஹிப்புக்கும், ஹிப்லேருந்து கோருக்கும், கோர்லேருந்து ஷோல்டருக்கு வந்து போகுதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த கைனடிக் செயினில் ஏதாச்சும் ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு டேமேஜாக இருந்தாலுமே உங்களோட பேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதை பற்றியுமே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், க்ளூட் வந்து வீக்காக இருக்கிறத பற்றி. அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்கான்ஷியஸாகவே கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது இப்படி நம்ம வந்து அந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆகணுங்கிற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனாலுமே வந்து உங்களுக்கு வந்து பேஸ் நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும்.